أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாஷா அல்லாஹ், எமது மஸ்ஜிதுர் ரஹ்மானிலே நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சி பெண்களுக்காக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், நினைக்கிறேன் இது ஒரு 2வது 3வது ப்ரோக்ராமாக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக குறிப்பாக நமக்கு மத்தியில் இவ்வாறான ஒழுங்குகள் மஸ்ஜிதை மையப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அது மிகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இருந்து அவனுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் அதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த மார்க்க விளக்க வகுப்புகளுக்கு நாம் கூடுதல் கவனம் செலுத்தி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் தொடர்ந்து நாங்கள் இதிலே கலந்து கொள்வதற்காக முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்கள் இஸ்லாத்திலே பெண்கள் அன்றும் இன்றும் என்ற ஒரு டாபிக்கை எனக்கு வழங்கியிருக்கிறார். உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் வேறு எந்த மதத்திலும் கொடுக்கப்படாத முக்கியத்துவம், கண்ணியம், தனித்துவம் பெண்களுக்கு இஸ்லாம் அந்த உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்றால் இன்றைய காலகட்டத்திலே பெண்ணியம் பேசுகின்றவர்கள், ஃபெமினிசம், இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய இன்றைய சமகாலத்திலே பெண்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்கின்ற அடிப்படையிலே சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இன்றைய இந்த சமகாலத்தில் பெண்களாகிய நமக்கு இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த ரைட்ஸ், அந்த உரிமைகள் என்ன என்பதை பற்றிய அந்த பாடம் அது இஸ்லாத்தினுடைய ஷரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். எந்தெந்த இடங்களில் ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவர், அவளுக்குரிய அந்த பொறுப்புகள் என்ன, அந்த பெண்ணுக்குரிய தகுதி என்ன என்பதை பற்றிய அறிவு வளர்ந்து வருகின்ற இளம் பெண்களிடத்திலும் அது இருக்க வேண்டும், அந்த அறிவு இருக்க வேண்டும். அதே போன்று எம்மீது சுமத்தாட்டப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றிய அறிவு எப்பொழுதும் எங்களிடத்தில் நினைவில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெண்கள் குறித்து சொல்லுகின்ற பொழுது சூரா அல் மும்தஹினா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே 11வது வசனம் நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅகல் முஃமினாத், நபியே உங்களிடத்திலே பெண்கள், அதாவது முஃமினான பெண்கள் உங்களிடத்திலே வந்தால் யுபாயிஅனக, அவர்கள் பைஅத் செய்யட்டும், உங்களிடத்திலே வந்து உறுதிமானம், பையத் என்ற அரபியில சொல்வது உறுதிமானம் தரட்டும். யாரு? ஈமான் கொண்ட பெண்கள். எதற்காக? அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம், அப்ப இணை வைப்பு செய்ய மாட்டோம் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும். அல்லாஹ் தஆலா பெண்களிடத்திலே நபியிடம் சொன்ன வார்த்தை. அப்ப இன்றைக்கு நாங்களும் இந்த இணை வைப்பு என்ற அந்த பகுதியில்
மிக கவனமாக பயணிக்கும். பெண்களை பொறுத்தளவில் நம்முடைய பணி என்ன என்றால் அல்லாஹ்வை சொல்கிறான். நபியிடத்திலே ஒரு மூமினான பெண் எந்த உறுதிமானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துகிறான். சூரா மும்தஹினாவை எடுத்து படிச்சு பாருங்கள். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அது ஒரு 60வது அத்தியாயமாக இருக்கும் குர்ஆனிலே. அதாவது 5வது பின்னுக்கு இருந்து 5வது ஜுஸு ஹாமீம்லே ஒரு மும்தஹினா என்ற ஒரு சூரா இருக்குது. அந்த சூறாவிலே ஒரு 11வது வசனமாக நினைக்கிறேன், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் அந்த சூறா முடிகின்ற. அப்ப இதுல அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்றான். மோமீனான பெண்கள் உங்களிடம் வந்தால் அவர்கள் இணை வைக்க கூடாது. முதலாவது விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த இணை வைப்பு என்ன? சிலைகளை, லாத்து உஸ்ஸா போன்ற சிலைகளை கட்டி வைத்து வணங்கினார்கள். காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காபாவுக்கு உள்ளேயே 300 லட்சம் சிலைகள் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவ அமைப்பில் சிலையை செஞ்சு வச்சிருந்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவ அமைப்பிலே சிலைகள் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரால், மரியம் என்ற மேரி என்ற பெயரால் ஒரு சிலைகளை வடித்து வைத்திருந்தான். இப்படி எத்தனையோ இன்னொரு அந்த சிலைகளை அந்த ஜாஹிலியத்து சமூகம் காபாவுக்குள்ளே அமைச்சு வச்சிருந்தான். அப்ப இந்த சிலைகளை வணங்குகின்ற, சிலைகளை கடவுளாக வணங்கக்கூடிய அந்த சமூகத்திடத்திலே அல்லாஹு தஆலா ஆர்டர் போடுகிறான், இதை விட்டு நீங்கள் நீங்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நம்பினாங்க. அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே செய்கிறான் என்பதை நம்பினார்கள். என்னை படைத்தவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருந்தது. உணவளிப்பவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். முழு அண்ட சராசரங்களையும் 7 வானங்கள் 7 பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டாலும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். பாருங்க, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் அரிசியில் இருக்கான்னு நம்பினாங்க அந்த சமூகம். ஏன் அவர்களை அல்லாஹ் காபிர் என்று சொல்கிறான்? அதற்கு காரணம், அல்லாஹ்வை நம்பினதோடு சில கடவுள்களை, லாத்து உஸ்ஸா போன்ற சில நல்ல மனிதர்கள் வாழ்ந்து போன அவர்களை சிலைகளாக வடித்து இவர்கள் அவர்களிடத்தில் இடைத்தரகர்களாக இருப்பார்கள். இவர்கள் எங்களுக்கு அவரிடத்திலே போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், சிபாரிசு செய்வார்கள், அப்படி என்று நம்பினான். இதை இஸ்லாம் ஷிர்க்னு சொல்கிறது. நீ துஆ கேட்கணுமாக இருந்தால் டைரக்டா அல்லாஹ்ட்ட கேளு. நேர்ச்சை செய்யணுமாக இருந்தால் நீ அல்லாஹ்விடம் துஆ, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாது. ஒன்றை அறுத்து பலியிடணும் என்றால் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுக்காண்டி இதை நான் செய்கிறேன், இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்று நாம் அதை செய்ய வேண்டும் என்று அதைத்தான் வஜ்ஜஹத்தில் நாம் சொல்லுகிறோம். அப்படித்தான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று நம்ம ஒரு துஆ ஓதுவோம். அதுல இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்றோம்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய கிரியைகள், மார்க்க கடமைகள், ஹஜ்ஜாக இருக்கலாம் அல்லது ஏனைய இபாதாக்களாக இருக்கலாம், அனைத்தும், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணம், வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனாகி அல்லாஹ்வுக்கே உரியது என்று நாம் அந்த இடத்துல சொல்றோம். அப்ப நம்முடைய எல்லா வணக்கங்களும் யாருக்குரியது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்றால் அதை சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, இன்னும் ஒரு மனிதனுக்கு வைத்து கொண்டு நாம் அந்த வணக்கத்தை செலுத்த முடியாது. அப்ப இது இணை வைப்பனி இஸ்லாம் சொல்கிறது. இந்த இணை வைப்பை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். அன்றைக்கு இருந்த அந்த சிலை வணக்கம், சமாதி வணக்கம், இப்படியான மூட நம்பிக்கைகள் அன்றைக்கும் ஜாஹிலியா காலத்தில் மூட நம்பிக்கை இருந்து, அதெல்லாம் இஸ்லாம் ஷிர்காக அடையாளப்படுத்துகிறது. சகுனம் பார்ப்பது, பறவை சகுனம், அம்பெய்து சகுனம் பார்ப்பது, இப்படி எத்தனையோ வகையான மௌட்டிக சிந்தனை அவரிடத்தில் இருந்தது. இதையெல்லாம் விட்டு நீங்கள் இணை வைப்பில் இருந்து நீங்கள் தூய்மையாக வேண்டும். அப்ப பெண்கள் நபியிடத்தில் என்ன அடமான, அதாவது அந்த பைஅத் உறுதிமானம் செய்யணும் என்றால்
அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் ஏதாவது ஒன்றையோ நாம் ஷிர்க் வைக்க கூடாது, இணை வைத்தல் கூடாது. இப்ப நாம நபியிடத்துல அல்லாஹ் சொன்ன அதே செய்தியை இப்ப நம்மளும் பார்க்கணும். நாங்கள் மூமினான பெண்ணாக இருந்தால் நபி உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் என்ன ஓர்டரை போட்டானோ அந்த ஓர்டர் தான் நமக்கு வேறொரு வகை, அவங்களுக்கு வேறொரு வகை அல்ல. அப்ப ஒட்டுமொத்த பெண்களும் ஈமான் கொண்டு விட்டால் அடுத்த கட்டம் அவர்கள் மீது நபிக்கு நீங்கள் பையத்து செய்ய வேண்டும். எப்படி? இணை வைக்க கூடாது. இப்ப நம்ம பெண்களிடத்துல இந்த நம்பிக்கை இருக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு மௌட்டிக சிந்தனை நிறைஞ்சிருக்கிற ஒரு காலம். நீங்கள் எத்தனையோ பேருடைய பேச்சுக்கள் எடுத்து பார்த்தால் நிறைய ஜாகிலியத்து சிந்தனைகள் இருக்குது, மௌட்டிக சிந்தனைகள். வீடுகளுக்குள்ள போனால் தாயத்து தகடுகள் தொங்க விடப்பட்டிருக்கு. இசுமாக்கள் போத்தல் குப்பிகளை பாதுகாப்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாவை விட இதுதான் பாதுகாக்கும்படி நம்ம நம்புகிறோம். இது ஆகப்பெரிய ஷிர்க். முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய போத்தல் குப்பிகளை கலட்டி வீசும், இசுமாக்களை கலட்டி வீச வேண்டும். நம்பிக்கை எப்படின்னு சொன்னால் இது இருந்தா தான் பரக்கத்து வரும் என்று நீங்க நினைக்கிறாங்க. நிறைய வீடுகள்ல குர்ஆனுடைய வசனங்கள் பிரேம் பண்ணப்பட்டு இருக்குது, கொழுவப்பட்டிருக்குது. எதற்காக? குர்ஆன் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில லைஃப்ல நடைமுறைப்படுத்துவதற்கு தான் குர்ஆனை தவிர அதை போட்டோ பிடித்து தொங்க விடுவதற்கு அல்ல, அழகு பார்ப்பதற்கு அல்ல. அல்லாஹ் குர்ஆனை தந்திருப்பது எதுக்கென்றால், நீங்க குர்ஆனை பார்க்க வேண்டாமா, படிக்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய புத்தி உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் அப்படியெல்லாம் கேட்கிறான். நம்ம எத்தனை பேர் குர்ஆன சிந்தனையோட ஆய்வோட அதை ஒரு அந்த ரீட் பண்ணுகின்ற பொழுது அந்த இதை நாங்கள் வாழ்வில நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தோடு ஓதுகின்ற எத்தனை பேர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள்? அல்லது குர்ஆனை வெறுமனே பரக்கத்துக்காக அல்லது மரணித்தவர்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற சில அத்தியாயங்களை வைத்துக் கொண்டு மாத்திரம் அது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அருள் செய்யும், பரக்கத்து செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஓதுகின்றவர்கள் ஏமாத்திரம். நீங்க நிறைய பேர், அதிகமானவர்கள் குர்ஆனை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, கத்தம்பாத்தியா ஓதுவதற்கும், யாராவது மௌத்தானா வளைச்சிருந்து குர்ஆனை ஓதுறது, அதுவும் செலக்டட் சூறாக்கள் வச்சிருக்கிறாங்க. மன்சில் என்ற ஒரு புத்தகம் வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் இருக்கு. குர்ஆன் என்றால் மன்சில் தான். இது யார் இறக்கினதோ தெரியாது. ஆனா குர்ஆனுடைய அத்தியாயங்கள் சிலதை செலக்ட் பண்ணி செலக்டட் சூறா என்று சொல்லி அடிச்சு இன்னைக்கு மௌத்தான அவர பேராலையும் அந்த புக்கு தான் வெளியிடப்படுது. ஏன் ஒரு குர்ஆனை கொடுக்க கூடாதான்? நன்மை கிடைச்சு போகும். ஆனா அந்த மன்சில தான் அடிச்சு கொடுக்குறாங்க. அந்த மன்சில் என்ன இருக்குது? சூறா வாக்கியாவதுன்னா வறுமை நீங்கிரும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வறுமை என்றால் ஒரு பயம். வறுமை பயப்படும், நியாயம். வறுமை தருபவனும் செல்வத்தை தருவனும் அல்லாஹ் தான். நம்மளை பணக்காரனாக்குவதும் ஏழையாக்குவதும் யாரு? அல்லாஹ். நீங்க வாக்கியா ஓதிட்டதுனால உங்களுக்கு வறுமை நீங்கிருமா? சும்மா பிராக்டிக்கலா யோசி பாருங்க. இதை செய்யறவங்க கூட இன்னும் வறுமையா தான் இருக்கிறான். அவங்ககிட்ட வந்து யாசினை ஓதிட்டு வாக்கியா ஓதிட்டு 4-10 காசை வாங்கிட்டு போதான் வருவாங்க, ஹதியான்ற பேரால். அவரோட தொழிலே அதுதான். அவரோட தொழிலே வந்து வீட்டுல குர்ஆன் ஓதுவாரு, அவருக்கு நீங்க ஹதியாண்ட கொடுப்பீங்க. அவர்கிட்ட வறுமையை நீங்கிறான்றா நீங்க கிடையாது, அவர் இன்னுமொத்தோட தேவையோட தான் ஈக்கிறார். அப்ப எப்படி இது சாத்தியப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலே சொல்லி இருந்தால் அது ஓகே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. சூரா வாக்கியா ஓதினா வறுமை நீங்கும், இன்ன சூரா ஓதினா இன்னது கிடைக்கும். சில சூறாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அது தவிர்த்து இந்த மன்சில் சொல்லப்படுகின்ற யாசின், அதாவது குர்ஆனுடைய உள்ளம் யாசின் என்ற ஒரு செய்தியை போட்டிருப்பாங்க, லைஃபான ஹதீஸ். மரணித்தவர்களுக்கு யாசினை ஓதுங்க என்ற ஒரு செய்தி வரும், லைஃபான ஹதீஸ். அப்படி ஒரு செய்தியே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இது ஒரு நடைமுறையாக இருக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் மௌத்தானாங்க, தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்கிறாங்க. பாத்திமா அம்மையார் மரணிச்சாங்க ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலே. ருக்கையா, உம்மு குல்சூம், இப்படி தன் ரசூலுல்லாஹ்வுடைய மக்கள் பெண் பிள்ளைகள் மரணித்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி குர்ஆன் ஓதினதாகவோ கத்தம்பாத்தியா ஓதினதாகவோ அல்லது குறிப்பிட்ட சூறாக்களை ரிப்பீட் பண்ணி ஓதினாக கிடையாது. குர்ஆன் என்பது எங்களுக்கு வழிகாட்டியா அனுப்பப்பட்ட ஒரு கைட் நூல். பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, ஒரு கண்ட்ரிக்கு போனா அந்த நாட்டுடைய கைட் நூலை தருவான். இந்த நாட்டில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் இதுதான். இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்தா ஸ்ரீலங்காவில் உள்ள டூரிஸ்ட் இந்த அதாவது சுற்றுலா தலங்கள் என்று சொல்லுவாங்க. இந்தந்த இடங்களுக்கு போனால் உங்களுக்கு அந்த இடங்களை பார்க்கலாம், முக்கியமான இடங்கள், பிரதானமான இடங்கள்.
அதற்கான மெப்பும் போடப்பட்டிருக்கு. அப்ப இத ஒருவர் படிக்காம, இதை ஒருத்தர் பார்க்காம ஸ்ரீலங்கால வந்து கொண்டு நாம் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணினாலும் அவருடைய காலமும் நேரமும் சும்மா வீணாகும். அவர் வந்த நோக்கமும் நிறைவேறாது. அப்ப குறிப்பிட்ட காலத்தில் அவர் வீசா முடியதுக்கு முன்னா நாட்டை விட்டு போக வேண்டி வரும். அப்ப உண்மையிலே யார் சரியான ஒரு புத்திசாலி என்றால், கொடுக்கப்பட்ட அந்த மெப்பை அந்த இடங்களை சரியாக கவனித்து பிளான் பண்ணி அதுபடி போவாராக இருந்தால் அவர் அந்த காலத்துக்குள் அந்த பீரியடுக்கும் நிறைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். போது இது போலதான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை படைத்து சும்மா விடல. சும்மா எங்களை படைச்சு நீ உலகத்துல போய் வாழு அப்படின்னு அனுப்பல. ஒரு கைட் நூல் அல்லாஹ் தந்திக்கிறான். ஒரு கைட் நூல். அந்த கைட் நூல் தான் என்ன? அந்த வழிகாட்டி நூல் தான் என்ன? குர்ஆன். சும்மா இது ஓதப்படுகின்ற ஒன்றாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. நிறைய பேர்ட்ட கேட்டால் குர்ஆன் நீங்க எத்தனை ஓதிக்கின்றா? மாஷா அல்லாஹ் நான் வருஷத்துக்கு 30 குர்ஆன் 40 குர்ஆன், ரமலான்ல நான் 10 குர்ஆன் ஓதினேன். சரி, உங்களுக்கு ஒரு வசனத்துடைய கருத்து என்ன? இந்த குர்ஆன் என்ன சொல்லிச்சு, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் என்று கேட்டா ஒண்ணும் தெரியாது. வெறுமனே குர்ஆனை அலிஃப் லாம் மீம் தாலிக கிதாபுல் அரபி ஓதிட்டு போறதானே தவிர நம்ம யாராவது அந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்றதையாவது கருத்தை பார்த்திருந்தால் நம்மிடத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால அல்லாஹு தஆலா எங்களிடம் கேட்கிறதா, ஒரு நபியிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்ன செய்தியைத்தான் அல்லாஹ் எங்களுக்கும் பாடமாக சொல்கிறான். பெண்கள் என்பவர்கள் முதலாவது அவரிடத்திலே இணை வைப்பை களைய வேண்டும், மூட நம்பிக்கைகளை களைய வேண்டும். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க படிக்கத்தான் மூட நம்பிக்கை அகலும். இஸ்லாம் என்றது ஒரு லொஜிக்கான அல்லது வெறுமனே சயின்டிபிக்கான ஒரு மார்க்கம் அல்ல. அல்லாஹ் பல்லதிலே சயின்டிபிக்கும் இருக்கும், லொஜிக்கும் இருக்கும். உலகத்துக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதற்கான அனைத்து வழிகாட்டுதலையும் அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களுக்கு வச்சிருக்கிறான். அப்ப நம்ம உணரோனும் இந்த மூட நம்பிக்கைகள் எங்களை காப்பாற்றும், எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கும், இந்த இணை வைப்பிலிருந்து எங்களுடைய ஜெனரேஷனை நாங்க பாதுகாப்போம். பிள்ளைகளுக்கு சிலாக்கள் பேக்காத சொல்றோம், சரிதான், உமா மாறு பேக்காத சொல்றோம். சாப்பிடாட்டி அந்த பேவர் இந்த பேவருன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பேக்கதையை சொல்லி சொல்லியே வளர்த்து அந்த புள்ளோட உள்ளத்துல ஒரு வகையான தவறான பிக்சர் உருவாக்குறது. கபரடி போக்குள்ள அந்த பேவரு தான், கபரடியால பேவரு. கபரடியில என்ன பேவரு? நானும் அங்கதான் அடக்க போறப்ப நானும் பேயவாரா பிசாசாவாரா? அப்ப என்ன நம்பிக்கை? கபருக்கு போனால் கபராளிகளுக்காக துஆ செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அங்கதான் போயிட்டு அடக்கம் செய்யப்பட போறீங்க. போன உயிர் திரும்பி வர்றது கிடையாது. போன உயிர் திரும்பி வர்றது கிடையாது. நல்லவர்களாக இருந்தால் அது இல்லீன் என்ற சொர்க்கத்திலே அவர்கள் அங்கே பதியப்படுவார்கள். கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும், சிஜ்ஜினுக்கு போவாங்க, சிஜ்ஜின் நரகத்திலே போடப்படுவார்கள். அப்ப இங்க இந்த இந்துக்களுடைய அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே வந்த காரணத்தினால், அதாவது தமிழர்களுடைய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே உள்ள சில சிந்தனை போக்கு எங்கிட்ட வந்ததுனால நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, தவறான நம்பிக்கைக்கு உட்பட்டாங்க. இதனாலதான் குறி பார்க்கிறது, சோதிடம் பார்க்கிறது, கட்டடியான்ட்ட போறது, இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? சமூகத்துல ஒரு நோய் வந்தா தாங்க முடியல, நோய்க்கு மருத்துவம் செய்வோம். நம்மாக்கள் செய்வாங்க, நோய்க்கும் மருத்துவம் செய்யணுமா, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணுமா, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். இந்த நோய்க்கும் பார்க்க பேய்க்கும் பார்க்கிற என்ன, அது அப்படித்தான் உருவாக்கி வச்சுக்குது. நோய்க்கு மருந்து செஞ்சு பார்த்து உண்டு, சரி வருது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஒரே இடுப்பு வலி, ஒரே கால் வலி. அண்ணா ஒருத்தர் ஒரு பொம்பளை வருவான், அது சைத்தான் வடிவத்தில் வாருது. வந்தோடனே அவன் வந்து சொல்லி அந்த கட்டடியான அந்த பொம்பளை வண்டிக்காம் அவ ஓதி பார்த்தா எல்லாம் சரியா இல்ல, அந்த பன்சலையில ஒரு எண்ணெய் வச்சுக்கானா, அங்க போனா அந்த எண்ணெயை பூசினா தான் எல்லாம் சரி வரும். ரெண்டோட எல்லாம் கிளம்பி போறது. அங்க ஒரு கோழியை பழி கொடுக்க மாட்டா, கோழியை எடுத்து கொண்டே கொடுக்குறது. இப்படி எத்தனை பேர் ஏமாந்தவங்க நிறைய பேர். அப்ப ஈமான இழந்துட்டோம் அந்த இடத்துல. ஷிர்க். அல்லாஹ் நமக்கு ஹலாலான வழியிலே தான் நோய்க்கு மருத்துவத்தை எல்லாம் வச்சிருக்கான். நம்போம். முதலாவது நம்பிக்கை தான். நான் நிறைய கேஸ்கள் சம்பந்தமா கேள்விப்பட்டேன். ஒருத்தர் அண்டை கோல் எடுத்துக்கொண்டு சொல்லார், போல எனக்கு எல்லா நம்பிக்கையும் கிளியரா இருக்குது, ஆனா எங்கட பொம்பளை ஒரே செல்ற, எங்கட வீட்டுல ஏதோ ஒன்று நடக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரே சல்லி உரையுதான், சல்லி உரையுது.
சல்லி குறையுதாண்டா என்ன காரணம்? ஒன்று வீட்டில் உள்ள யாராவது எடுத்துருக்கோம், இல்ல திருட்டு போகலாம், இல்ல அப்படி ஒன்றுமே போகல. அப்ப நான் சொன்ன சிசிடிவி கேமரான்னு செட் பண்ணேன். யாராவது கல்ல முந்த பார்க்கல அப்படின்னு. கடைசியில பார்த்தா எலி வந்து தூக்கிட்டு போகுது, எலி வந்து கடிச்சிட்டு போகுது. அப்ப எலி வாரத்துக்குரிய அமைப்புல தான் அவங்களோட அந்த சல்லியை பாதுகாக்கிற மெத்தட் இருந்திக்குது. அப்ப என்னண்டா சில நம்பிக்கை தான். இந்த யாரோ சில அவங்களோட வீட்டுல முந்தி சூனியம் செஞ்ச அதால அவட அந்த அந்த பொம்பட மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல சொன்ன ஒரு கதை இன்னும் அவட தலைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆள் மனதுல பதிஞ்சிருக்கு. நம்பிக்கை தான். நம்ம எதை நம்புறோமோ அதுதான். இப்ப உங்களுக்கு சும்மா இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரே கால் வலி, ஒரே தலைவலி என்றால் சும்மா தலைவலி வந்து கொண்டே என்னோட ஃபீலிங் அதுதான். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு நோயும் இல்லப்பா, எல்லாம் நாடியா நோயச்சாரம், நான் நோய்க்கு மருத்துவத்தை குடிக்கிறேன், அதை நத்திங்காக மருந்தை செஞ்சுட்டு நீங்க அவக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் செஞ்சுட்டு இருங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்காது. எப்போ உங்களோட தலையில அந்த பாரமாகுமோ அதுவே உங்களுக்கு நோயாக மாறும். இதான் நிறைய பேர் இன்னைக்கு நடந்திருக்கிற பெண்களுக்கு. அப்ப இதை தாங்க முடியாம என்ன செய்யறது? மருந்து செஞ்சு பார்த்து ஏலா அப்ப கட்டடியாண்ட போறது, ஓதி பார்க்க போறது, சிறுக்குக்கு போறது, தாயத்தொண்ட போடுறது, இல்லாட்டி சூனியத்துக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குமோன்னா அதுக்கு வேறையா ட்ரீட்மெண்ட் பண்றது. கண்ணியமான சோர், இந்த ஷிர்க் இருக்குதாங்க, இந்த இணை வைப்புகள் என்பது கலட்டப்பட வேண்டும். அல்லா யுஷ்ரிகுன பில்லாஹி ஷைஆ. முதலாவது பெண்கள் இதிலிருந்து கலரும். நபிக்கு நீங்க நேசம் உள்ளவர்களாக இருந்தால், நபியை பின்பற்றவங்களா முதலாவது உங்கள்கிட்ட ஷிர்க் இல்லாம ஆகணும்னு அல்லாஹ் சொல்றான். அவ ஷிர்க்க படிக்கும். ஒரு பெண் தன்னிடத்தில் நான் ஒரு மோமினான ஒரு பெண்ணாக இருந்தா முதலாவது ஷிர்க்குடைய வாசல் அப்படியே இல்லாமக்கணும். நம்மாக்கள் சில வீட்டுல ஒரு பழங்காய்ச்சிட்டா முதலாவது கொண்டு போய் தக்கியாத்தான் கொடுக்குறது. ஏதாவது ஒரு ஷேகிட்ட கொண்டு அதை கொண்டு கொடுக்குற ஹதியாவாக அதை கொடுத்தா இன்னும் பறக்கத்து கிடைக்கிற மாதிரி. அல்லாஹ் தான் பறக்கத் செய்யறோம். ஒரு ஏழைக்கு அதை கொடுத்துட்டு போகும், நன்மை கிடைச்சு. அப்ப நம்ம எதுவாக இருந்தாலும் நேர்ச்சி என்ற பெயரால் தவறான வழிகாட்டலுக்கு போய்விடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் அதை பிறர் மனிதர்களுக்காக நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களை வழியிலே கொண்டு போய் சேர்க்கும். அப்ப ஷிர்க்க களையோடு இணை வைப்பிலிருந்து எங்களை சமூகத்தை பாதுகாக்கும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்கள் உங்களிடத்திலே பையத்து செய்யட்டும் நபியே, வலா யஸ்ரிக்ன, அவர்கள் களவெடுக்க மாட்டோம். ஒரு பெண் களவு செய்யக்கூடாது. நபியை நேசிக்கிறமாக இருந்தால் இன்னும் ஒருவருடைய பொருள் எங்களுக்கு தேவையில்லை. பெண்கள்கிட்ட அது சில இடங்கள்ல அப்படி நடக்கிற, பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு சாமான அனுப்பினா அவங்க அடுத்த கட்டம் போய் கேட்டா இல்லையே நம்ம அனுப்பிட்டோம் ரிட்டன். ஏன்னா அந்த பொருள்ல உள்ள ஆசை, ஒரு பக்கெட்லயோ அல்லது ஏதோ ஒரு பீங்கான்லயோ வந்துட்டோம்னா அப்படி மறந்து வைக்கிற இவங்களுக்கு தவறா தெரியாமலுக்கு விடுபடுற சிலவங்க அதையும் ஆட்டையை போட்டுடுற ஆக்களும் ஈக்குது. அது என்னன்னா அந்த ஆசை. இப்ப களவு என்பது எங்கால வருவன்னு தெரியாது. சாதாரண சின்ன விஷயங்களுக்குள்ள எங்க ஆக்கள் களவு எடுக்க பார்ப்பாங்க. அப்ப களவு என்றதை நம்ம அடியோடு ஒரு பெண் மறக்கணும். ஒரு பெண் என்பவள் களவு செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு அதை களவுடைய பாரதூரத்தை சொல்லி காட்டணும். பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல வழிகளை சொல்லி காட்டணும். இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு கூடாது, இன்னொருத்தருடைய பொருள் நம்ம எடுத்துடக்கூடாது. அது சின்ன பொருளாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, அது இன்னொருத்தருடைய சொத்து. நாளை மறுமையிலே அதற்கு நாம் அல்லா இடத்துல ஜவாபு சொல்லணும், அதை நாம் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒருவருடைய காணி, இன்னும் ஒருவருடைய நிலத்தில் ஒரு சான் அளவு கூட எங்களுக்கு தேவையில்லை. அந்த விட்டு கொடுப்பு மனப்பான்மை சில நேரங்கள்ல இதுக்காக வேண்டிய பெரிய சண்டை நடக்கும். அநியாயமான முறையில அத்துமீறுறது, இன்னும் ஒருத்தருக்கு டிஸ்டர்பாக வாழ்றது, அது எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் ஒருத்தருடைய அந்த ஆடைகள்ல ஆசைப்படுறது, பொருட்கள் ஆசைப்படுறது தேவையில்லை. அப்ப உண்மையிலே ஒரு பெண் இரண்டாவதாக பையத்து செய்யணுமாம். அல்லாஹு தாலா சொல்றான், அலா அல்லா யுஷ்ரிகுன பில்லாஹ் வலா யஸ்ரிக், களவெடுக்க மாட்டேன். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்னீன், அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. மானக்கேடான அந்த விஷயத்தை அவர்கள் செய்யக்கூடாது என்று உங்கள்கிட்ட பையன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டாங்க. களவு அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே நேரத்தில் விபச்சாரம் என்பது சர்வசாதாரண. பெண்கள் ஒரு போக பொருளாக பார்க்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் பெண்களும் அதை ஒரு தொழிலாகவும் செஞ்சாங்க. அப்ப அதனால அல்லாஹு தாலா அதை போடுற நீங்க மூமினான பெண்கள் வந்து விட்டால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வலா யக்துல்ன அவுலாதஹுன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அநியாயமாக கொல்லக்கூடாது. ஏனால் பெண்களை அன்றைக்கு பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம். அதுல குறிப்பாக பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்த சமூகம் அது. அல்லாஹ் தஆலா ஆர்டர் பண்றான், உங்களோட பிள்ளைகளை நீ கொல்ல வேணாம். இன்னைக்கு
நவீன ஜாகிலியத்துல பிள்ளைகள் வேண்டாம் என்று சிலாக்கணை செய்யறது, போத்துக்குள்ளேயே போட்டு புதைச்சிருது. புள்ள வேண்டாம், அழகு வைத்திரும், பசந்து வைத்திரும், அப்படின்னு சொன்ன கொஞ்சம் காலம் போகட்டும். உண்மையிலே டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் தாய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நாங்க முடிவெடுக்க கூடாது. ஒரு குழந்தை, ஒரு உயிரை கொள்ளுவது. இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த விஷயத்திலே மிக கவன ஈனமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொள்வது என்பது உயிரோட வெளியே வந்ததுக்கு ஒரு கொள்றதும் கொலைதான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுடைய உடம்பில், உங்களுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உருவாக்கி அதனுடைய அந்த ஹார்ட் பீட் அது துடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் அதை செய்யறாங்க. அதுக்கு முன்னுக்கு ஏற்பாடு செய்யலாம், வேற விஷயம். எங்களுக்கு இப்ப தேவையில்லை என்று நாம முடிவெடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னேற்பாடு செய்வது என்பது வேறு விஷயம். ஆனால் உயிரொன்று உருவானதுக்கு பிறகு அதை கலைப்பதற்காக, அபோர்ஷன் பண்ணுவதற்காக வேண்டி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. குடும்பத்துக்கு தெரியாம, சில பொழுது கணவன்களுக்கும் தெரியாம இது நடக்குது. அப்ப இது ஒரு குழந்தையை கொள்வது என்பது ஒரு பெண் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம். அதே போல அல்லாஹ் சொல்றான், வலா யஅதீன பிபுஹ்தானின் யஃப்தரினஹு பைன ஐதீஹின்ன வஅர்ஜுலிஹின். உங்களுக்கு மத்தியில நீங்கள் தவறான அவதூறுகளை பரப்பாதீங்க. பெண்கள்கிட்ட நிறைய அந்த பிரச்சனை இருக்கும், அவதூறுகளை பரப்பு. ஆண்கள்கிட்ட இருக்குது. நம்ம பெண்கள் தலைப்பு என்பதனால நான் பெண்களை மென்ஷன் பண்ணிட்டு போறதுனால தப்பா நினைச்சிடாதீங்க. பெண்களிடம் கூடுதலாக இருக்கிற ஒரு பகுதி என்ன, 4 பேர் கூடினால், 4 பேர் சந்திச்சால், ஒரு வீட்டுக்கு போனால் யாரை பத்தி பேசுறோம்? கூடுதலாக யாரை பத்தி பேசுறோம்? ஒன்று நம்முடைய பக்கத்து வீட்டாக்களை பத்தி பேசுவோம், அல்லது குடும்பத்துல யாராவது ஒரு பெண்ணை எடுத்து பேசாத நாள் இருக்க முடியாது. தவறான அவதூறுகளை நாம பரப்புவோம். அவ அப்படியா, இவ அப்படியா, அந்த தொடர்பாம், இந்த தொடர்பாம், அவள் இப்படி நடக்கலாம், இப்படி நிறைய. அப்ப இது அல்லாஹு தஆலா இதை அவர்கள் பேசக்கூடாது. எவ்வளவு பாருங்க, ஒரு மோமினான ஒரு பெண் எப்படி கண்ட்ரோலாக இருக்கும், தன்னை எப்படி அவ ஒரு சாலிஹான ஒரு பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்துறதுக்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டி தருது. இந்த அவதூறு போக்கிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ளவர். வலா யஸீனக ஃபீ மஅரூஃப். நபியே, உங்களுக்கு அவர்கள் நல்ல விஷயத்திலும் மாறு செய்யாம இருக்கும். நலவான விஷயம் என்று விளங்கினா அந்த நலவான நன்மையான விஷயங்கள் அவர் உங்களுக்கு மாறு செய்யக்கூடாது. அவங்களுக்கு அது எல்லாவற்றுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு வர வேண்டும். அப்ப நலவு என்று வர்ற நேரத்தில் நன்மையான காரியம் என்று வந்தால் இஸ்லாம் சொல்கிறது பெண்கள் அதுக்கு முன்னின்று நிற்க வேண்டும். அதனால்தான் சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகள்ல, குறிப்பாக இஸ்லாமிய அந்த சஹாபிய பெண்களுடைய வரலாற்றுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் செய்த அந்த தியாகத்துக்கு முன்னால் எங்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு என்று நாம் யோசிக்கின்ற அளவுக்கு பெண்களுடைய தியாகம் இருந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் ஃபர்ஸ்ட் திருமணம் ஹதீஜா அம்மையார். பெரிய ஒரு வியாபாரி, பெரிய ஒரு சீமாட்டி, செல்வந்த நல்ல செல்வம் உள்ள ஒரு பெண்மணி. அவ விரும்பின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அதுக்கு உடன்பட்டு அவர்களுக்கும் அந்த ஹதீஜா அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. இது எப்ப நுபுவத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசுல தான் நுபுவத்தை கிடைக்கும். 25வது வயசுல ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. 40 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி ஹதீஜா அம்மையார், 40 வயது. அந்த வாழ்க்கை அவர்கள் தேர்வு செய்து கொண்ட வாழ்க்கை தான் முதலாவது வாழ்க்கை, முதலாவது திருமணம். அதிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளும் கிடைத்தது. வேற எந்த திருமணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகள் கிடையாது. அந்த வாழ்க்கையில அவ்வளவு பெரிய, அதாவது செல்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைஞ்சாங்களோ 40 வயசு, அந்த நேரம் அவைக்கு 55 வயசு, 15 வயது டிஃபரெண்ட் ரெண்டு பேரும். ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு என்றால் ஹதீஜா அம்மையாருக்கு எத்தனை வயசு? 55. 55 வயதில் உள்ள ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துடைய அந்த போக்குகளை பார்த்துட்டு கவலைப்பட்டு ஹிரா குகையில போய் உட்கார்ந்துடுவாங்க. ஹிரா குகையில இப்பயும் போய் நீங்க பார்க்கலாம், அதை ஏறுறதே கஷ்டம். இந்த எத்தனை பேர் போய் ட்ரை பண்ணி சும்மா அப்படி பார்த்துட்டு தான் வருவாங்க. முடியுமா? வாலிபர்கள் கூட கஷ்டம் அது. அப்ப நாங்க அந்த இடத்துல நாங்க கூட பேத்தி சில நேரங்கள்ல ஃபுல்லா ஏற கிடைக்கல, அந்த அளவுக்கு சில நேரம் ஏலாம் போகும். வாலிபர்களால கூட ஏற முடியாத ஒரு பெரிய ஒரு தூரம் நிறைய பேர் ஏறிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆனா கீழே இருந்து பார்க்கக்கூடிய அளவிலே மிக தொலைவில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு எல்லா அமைப்பும் இருக்கு, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, போற அமைப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருந்து நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எந்த விதமான ஸ்டெப்ஸும் இல்லாத அந்த இடத்துல போய்த்து ஏறி உட்கார்ந்து மக்காவை பார்த்து, அந்த மக்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க அந்த இடத்துல.
இவர்களுக்காக ஹதீஜா அம்மையார் தன்னுடைய உணவு பைகளை சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஹிராவுக்கே போய் அந்த உணவை போய் கொடுத்துட்டு வருவாங்களாம். ஒரு நாளைக்கு 2 தடவைகள் 3 தடவைகள் ஏறி இறங்குவாங்க கணவனுக்காக. மிகப்பெரிய ஒரு செல்வந்த சீமாட்டி எவ்வளவு பெரிய ஒரு மமதையோடு வாழ முடியும். தன்னுடைய செல்வத்தினூடாக தன்னுடைய கணவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலம் இன்னைக்கு உள்ள காலத்துல பார்த்தா மாப்பிள்ளைய நில்லண்டா நிற்பாரு, போவண்டா போவார். அந்த மாதிரியான அமைப்புல மாப்பிள்ளை வச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எங்கட பெண்கள் நிறைய பேர், நீங்கள் இல்ல நிறைய பேர் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை சென்னா சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க பெருமையா, என் மாப்பிள்ளை கீறின கோட்டுக்கங்கால போக மாட்டார். அது மாதிரி தான் அவர் இருப்பார், பொட்டி பாம்பா அடங்கி போய் இருப்பார். ஏன் அந்த அளவுக்கு அவங்க பெண்கள் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். கணவனுக்கு கட்டுப்படுறது என்பது கிடையாது. அது அல்லாஹ் நாடிய சில குடும்பங்களில் மாஷா அல்லாஹ் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க. கணவன் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, வசதி அற்றவனாக இருந்தாலும் சரி, கணவன் என்றால் மாப்பிள்ளை என்றால் அவங்க அந்த வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய வளம் உள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பணிக்காக அர்ப்பணிக்க தொடங்குறாங்க. எப்ப நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ அன்றிலிருந்து தன்னுடைய அனைத்து சொத்தையும் கொடுத்து கடைசிக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு வாரான். சாத்தியப்படுமா இன்றைய நிலையில் யோசிச்சு பார்த்தா? அப்ப மார்க்க பணிக்கா இன்றைக்கு நம்ம மார்க்க பணிக்கே செலவழிக்க விடுறது கிடையாது. மாப்பிள்ளை ரெடி ஆகுவாரு, 4 பக்கத்து உள்ளாக்கள் எங்கேயாவது தர்மங்களுக்கு கொடுக்க போன, அதெல்லாம் அப்படி கொடுத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. அதுவும் சில ஆட்கள் கொடுக்கவே ஏன்னான்றுவாங்க. இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அவங்க நிறைய பேர் அங்க அவங்களோட குடும்பத்துல பாக்குறாங்களாம், நீங்க கொடுக்க தேவையில்லை, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டீங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனைக்கு நாங்க தான் எடுத்து எங்களுடைய கணவன்கிட்ட இருந்து நிறைய பயனளிப்போம். அவர் கொடுப்பதற்கு ரெடி ஆகினா கூட நம்ம ரெடி இல்லை. அதை தடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பெண்மணிகள் மாஷா அல்லாஹ் தாராளமாக கொடுங்கம்பாங்க, அதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க. வேண்டிய அளவுக்கு நம்ம எவ்வளவு தர்மம் செய்யலாம், கணவன்மார் தர்மம் செய்வாங்க, ஆனா அதுல எந்த தடையும் இருக்காது சில பெண்களிடம். ஆனா சில பெண்கள் அதுக்கு மாற்றமாக இருப்பாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சீராவிலே ஹதீஜா அம்மையார் அவ்வளவு பெரிய ஒரு சீமாட்டி, தன்னுடைய பயண கூட்டத்துக்கு தலைவராக அந்த பயண கூட்டத்தை வழிநடாத்தக்கூடிய, தனக்கு கீழே ஒரு ஊழியனாக வேலை செய்த தன்னுடைய கணவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது. எப்ப அல்லாஹ்வுடைய தூதராக ரசூலுல்லாஹ் மாறுறாங்களோ அனைத்தையுமே இழந்தாங்க, அவருக்காக கொடுத்தாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே அதை சொல்லி காட்டினாங்க. ஆயிஷா அம்மையார் பொறாமப்பட்ட விஷயம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே மிக சிறு வயதுடைய பெண்மணி ஆயிஷா அம்மையார் தான். ஆனால் ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஹதீஜாவை பத்தி பேசுவாங்க. ஹதீஜா இப்படி இருந்தா, ஹதீஜா இப்படி இருந்தா, ஹதீஜா இப்படி இருந்தான்னு சொல்ற நேரம் இன்னைக்கு ரோஷம் வந்து, ஏன்னா பெண்களை பொறுத்தளவில் அது இயல்புல உள்ளதுதான். உடனே ஆயிஷா அம்மையார் என்ன கேட்கிறாங்க, என்ன அந்த கிளவியை பத்தி ஒரே பேசுறீங்களா? அப்படிதான் கேட்டாங்க. ஷெய்ஹான் அரபுல கிளவி, அந்த கிளவியை பத்தி இப்படி பேசுறீங்களே, அவங்கள அந்த அஜூஸ், அந்த பெண்மணியை விட்டா வேறொருத்தர் வேற பேச்சு இல்லையா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு கேட்டுட்டாங்க அந்த ஆத்திரம். ஏன்னா இவ எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே சொல்றது. ஹதீஜா அம்மையாரை பத்தி தான் ரசூலுல்லாஹ் அவருடைய மரணத்துக்கு பின்னால அடிக்கடி பேசுவாங்க. அப்பதான் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷாவே ஹதீஜா இப்படி இப்படி எல்லாம் இருந்தார்கள். நான் ஆரம்பமாக எதுவுமே அற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இந்த தீனை சுமந்து கொண்டு வர்ற நேரத்திலே எனக்கு யாருமே ஒத்துழைக்கல. எல்லாரும் என்னை சாதிக் அல் அமீன் என்று சொன்னவர்கள் எல்லாம், உண்மையாளன் நம்பிக்கையாளர் என்று சொல்கிற பொழுதெல்லாம் அவர்கள் அனைவர்களும் என்னை பொய்யன் என்று சொன்னார்கள், இவன் ஒரு மடையன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஹதீஜா தான் எனக்கு என்னை உண்மைப்படுத்தி அவருடைய செல்வங்களை எல்லாம் எனக்காக செலவழித்து அவை ஊடாகத்தான் எனக்கு பிள்ளை செல்வங்களும் கிடைத்தது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அதை பெருமையாக பேசினான். இப்படி இப்படி எல்லாம் எனக்கு உதவி செஞ்சா. உண்மையிலே ஹதீஜா அம்மையாருடைய வரலாறு எங்களுக்கு பெரிய ஒரு பாடம். அவர்களிடத்து அந்த கர்வம் இருக்கல்ல, பெருமை இருக்கல்ல, கணவனுக்கு முழுமையாக வழிபட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது சந்தோஷம் வரும். ஒரு கணவன் அப்படி பெண்ணை பார்த்தால் தன் மனைவியை பார்க்கறதுல ஒரு பூரிப்பு வரும். என் மனைவி அந்த சந்தோஷம் வரும். இந்த வந்துச்சு முடுமைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்மட மனைவி மாறு பெண்ணை கண்டா மாப்பிள்ளை மாறு வந்துட்டாள், இனி முடிச்சு அப்படி என்ற லெவல்ல நம்ம மாப்பிள்ளைங்களை பேசுற லெவலுக்கு நாங்க இருக்கக்கூடாது.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் என்பவள் அவளை பார்த்தால் சந்தோஷம் பெற வேண்டும். அந்த பெண் என்பவள் கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவாள். அவனுடைய பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அழகான முறையில் அவள் வளர்ப்பாள், அதுக்கு பாதுகாப்பாக இருப்பாள். இவள் தான் உண்மையான சாலிகான பெண்மணி. அதே நேரத்தில் ஒரு சாலிகான ஒரு பெண் என்று சொல்கிற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளங்கள் இதுதான். இப்ப நாங்க எங்களுடைய மறுமை மட்டும்தான் எங்களுடைய டாக்கெட்டா இருக்கும். மறுமையில் நான் நல்லவளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு உலகத்தில் இஸ்லாம் என்ன சொல்லிருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு அந்த வழிகளை நாம் உலகத்திலே, அதாவது வாழ்ந்து விட்டு கொஞ்ச காலத்தில் மரணிக்க போகுது, மரணிச்சதுக்கு பிறகு வாழுகின்ற அந்த நிரந்தரமான வாழ்க்கை நான் நல்லவளாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்விடத்தில் நான் நல்லவனாக இருப்பதற்கு என்ன வழி? அப்ப அதாவது உலகத்தில் நாம் சரியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப கணவனை மதிப்பது என்பது, கணவனுக்கு கட்டுப்படுகின்றவளாக என்னை மாற்றிக்கொள்வது என்பது, என்னுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுப்பது என்பது என்னுடைய ஒரு பணி. அன்றைக்கு அந்த பெண்கள் அதை சரியாக செஞ்சாங்க. இன்றைக்குள்ள நிலைமையை நாம் யோசிச்சு பார்த்தால் அதுக்கு தலைகளாக மாறி இருக்கு. அப்ப இந்த பொறுப்புகள் உணரப்பட வேண்டும். அப்ப பெண்கள் அன்றைக்கு அந்த உணர்வோடு இருந்தாங்க, தீனையும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருந்தது, ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, அவங்களும் மிகப்பெரிய தியாகங்களுக்கு உட்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க யாரும் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு வரல. உயிரை கொடுக்கிற அளவுக்கு, பொருளாதாரத்தை கொடுக்கிற அளவுக்கு, வீட்டை விட்டு நாங்க வெளியேற்றப்படுகின்ற அளவுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை நாங்க யாரும் இன்றைக்கு அடையல. நாங்களாக ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்களை தவிர எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்குதான், சாப்பிடுறதுக்கு நமக்கு கஷ்டம் நீக்குதா, உண்றது கஷ்டம் ஏதாவது இருக்குதா, உடுக்கிறது கஷ்டம் நீக்குதா, உழைப்புல எங்களோட பிசினஸ்ல கணவன் எங்களோட தொழில் செய்கின்ற விஷயங்கள்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லா வகையிலும் எங்களை தன்னிறை உள்ள சமூகமாக மாற்றிருக்கு. ஆனா அன்றைக்குள்ள சமூகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற போய் வீடுகளை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, உயிர்களை இழந்தாங்க, ஊரை விட்டே துரத்தடிக்கப்படுறாங்க. அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே 3 வருடங்கள் எந்த விதமான உணவும் இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், குடிபானம் இல்லாமல் அவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். அன்றைய மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு எந்த பொருளாதாரம் கொடுக்காதீங்க, இவர்களோட யாரும் தொடர்பு வச்சக்கூடாது, இவர்களோட எந்த வியாபாரம் செய்யக்கூடாது, உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ எதுவும் கொடுக்க கூடாது. அதனால சஹாபாக்கள் இலைகுலைகளை மட்டுமே சாப்பிட்டு வந்த மிருகங்களை போன்று. ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஆடு மாடுகளை விட்டைகளை போன்றுதான், ஆடுகளுடைய விட்டைகளை போன்றுதான் அன்றைக்கு சஹாபாக்கள் மலங்களிக்கிற என்ன சாப்பாடு இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அன்றைக்கு சமூகம் செஞ்சீங்க என்றால், இன்னைக்கு தீனுக்காக மார்க்கத்துக்கு நாம் என்ன செலவு செய்திருக்கிறோம், என்ன தியாகம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தியாகம் அல்லாஹுவால. இன்னைக்கு நாங்க வாழ்ற லைஃப் என்பது வேற. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் நாங்க உலகத்தினுடைய அந்த இன்பத்துல மூழ்கின காரணத்தினால உலக சிந்தனை மட்டுமே நம்மகிட்ட இருக்கு. இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறோம், இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்படுறோம், எங்களுக்கு மேலுள்ளவங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தாராளமா நமக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பு தந்திருக்கிறான், அழகான ஒரு குழந்தையை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கை வாழ்றோம். கணவனுக்கு ஏற்றவாறு, நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு தொழில கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதை பொருத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய கணவனை திருப்திப்படுத்த கிடையாது. உடனே என்ன சொல்லிடுவோம், நீங்க என்ன பிசினஸ் செய்யறீங்க, என்ன வியாபாரம் செய்றீங்க, இவ்வளவு காலம் 10 வருஷம் 15 வருஷமா நீங்களும் வியாபாரம் பண்ணி பாருங்க, பக்கத்து வீட்டுல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட வீட்டை பாருங்க, டபுள் தட்டு வீடு, டைஸ் குடிச்சிக்கிறாங்க, சட்டப்படியா அடிக்கிறாங்க வீட்டை. உங்களுக்கு எங்கட வீடு இன்னுமே ஒழுகுது, எங்க வீட்டுல உள்ள பிரச்சனை இப்படி என்று மத்தாக்களை பார்த்து 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 கணவன்மார்களை குத்தி காட்டுகின்ற ஒரு மனோநிலை போக்கு இன்னைக்கு நிறைய பெண்களிடத்தில் இருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளையிலே அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்றான். சஹாபாக்கள் அந்த ஒரு பெண்மணி எழுதி கேட்கிற, யா ரசூலல்லாஹ், அப்படி அதிகமாக பெண்கள் இருப்பதற்கு காரணம் என்ன, ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்க? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அதிகமாக சபிக்கிறீங்க, சாபம் வர்றீங்க. பெண்கள்கிட்ட அந்த போக்கு இருக்குது, பிள்ளைகளை கூட சாபம் வர்றது, நாசமா போவா கட்டு அப்படி இப்படி என்று எத்தனையோ வார்த்தைகள் திட்டிடுவாங்க. நவுதுபில்லாஹின்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறது, பிள்ளைகளை போட்டு திட்டுறது, எல்லாரையும் திட்டுறது. ஒரு சண்டே வந்தா போதும், அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரும். அப்ப இது மிகப்பெரிய ஒரு மோசமான, இதனால நீங்க நரகத்தில் இருக்கிறீங்கன்னு. அப்ப நம்ம இதுல மிக கவனமா இருக்கும். திட்டுற விஷயங்கள். 2வது தக்ஃபுர்னல் அஷீர்,
உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள், கணவன்மார்களை நீங்கள் குறையாக காண்றீங்க. இப்ப அவங்க எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க, ஆனா சில கட்டங்களில் அவர்களை அப்படி குறைச்சு மதிப்பிடுறது. என்னத்தை செஞ்சு போட்டீங்க, என்ன செஞ்சீங்க, என்னத்தை வாங்கி தந்தீங்க, என்னத்தை தின்ன போட்டீங்க, என்னத்தை கட்டினீங்க, அப்படி என்று ஒரேடியாக முகத்துல நம்ம குறை சொல்லிடுவோம். நம்முடைய கணவன்மார் ஒரு காலம் குறை சொல்லிதாய். அல்லாஹு தாலா நம்மளுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் கணவன் மனைவி வாழ்க்கை என்றது நம்மளாக சூஸ் பண்ணது அல்ல. இறைவன் நம்மளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை வாழ போறோம் என்றதை அல்லாஹ் எழுதி வச்சாச்சு. அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது இறைவன் ஏற்படுத்திய வாழ்க்கையா இல்லையா? எனக்கு தேர்வு செய்யப்பட்ட கணவன் அவன் கருப்பனாக இருக்கட்டும், வெள்ளையனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவனாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவன் கணவன். என்னுடைய கணவன் எனக்கு சொந்தமானவன். அவருக்கு நான் கட்டுப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடுத்து சுஜூது செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்கு தான் நம்ம எல்லாரும் தலையை சாய்ப்போம். நம்முடைய தலையை சிரம் சாய்க்கிற யாருக்கு? அல்லாஹ்வுக்காண்டி மட்டும்தான். அதற்கு அடுத்த நிலையில் ஒருவருக்கு நீங்கள் சுஜூ செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு சுஜூ செய்வதை நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்க இஸ்லாம் வச்சுட்டு கணவன்மார்? இன்னைக்கு நம்மளோட கணவன்மார்களை நம்ம புரிகிறோம் இல்லை. நம்மளோட கணவன்மார் யார், அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த கணவன் என்ற ஸ்டேஜுக்கு வந்து விட்டால் அவர்களுக்குரிய மதிப்பு நம்ம கொடுத்து ஆக வேண்டும். அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பொருத்திக் கொள்ள வேண்டும். திருப்திப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதிலே போதும் என்ற ஒரு மனதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஜா அம்மையாருடைய அந்த வாழ்க்கையை பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சீமாட்டி, அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தும் கூட அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் விட்டு கொடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய இடங்களில் இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சொத்துக்களை இழந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த பெண்களுடைய பங்களிப்பு இருந்தது. எதை வேணுமானால் தர்றோம். பெண்களே சதக்கா செய்யுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்கன்னாங்க. அப்ப பெண்கள் அதுக்கு ரெடி ஆகுறாங்க. சதக்கா செய்யுங்கன்ற உடனே பெருநாளுடைய திடல்ல நாங்க பார்க்கிறோம், தன்னுடைய கழுத்திலும் காதுகளிலும் இருந்ததை கலட்டி போடுற அளவுக்கு அவங்களோட தைரியம் வந்துச்சு. தங்கம் வெள்ளிகளை கலட்டி போடுறாங்க. இன்னைக்கு நம்ம சதக்கா செய்யுங்க என்றால் அல்லாஹ் வாழும் 10-20 ரூபா பள்ளிக்கு கேட்டா கூட 100 ரூபா 50 ரூபா 500 ரூபாவோட 1000 ரூபாயோட போகும். இந்த மாதிரி தான் நம்மள சதக்காக்கள் இருக்கும். ஆனால் தங்கத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தான் இதை கொடுக்கிறோம் என்றால், இதற்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றால் அதை கொடுக்க ரெடியாயினா. அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்கன்ற உடனே அதுக்கு செஞ்சாங்க. அப்ப நம்ம எப்பவும் ரெடியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள், நபியுடைய கட்டளைன்னு வர்ற நேரத்தில் அதற்கு நான் முழுமையாக வழிபடணும். அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது என்ற அந்த மனோநிலை ஒரு பெண்மணிகள் எடுக்கணும். அப்ப அதுதான் ஒரு சாலிகான பெண்மணிக்குரிய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஃபத்தகுன் நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கன்றாங்க. ஏன்னா எனக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஃபித்னா பெண்களால தான் வரும்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதனால நாம் அந்த ஃபித்னாவுக்குரியவர்களாக மாறிடக்கூடாது. சாலிகான பெண்களையும் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அதிகமான ஃபித்னா பெண்களால தான் வரும் என்று அடையாளப்படுத்துறாங்கன்றா அப்ப நம்ம மிக நிதானப்படும். நாங்க ஃபித்னாவுக்குரியவர்களாக மாறி விடக்கூடாது. இன்னைக்கு நவீன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியாக்கள் இன்னைக்கு நிறைய வளம்பாரங்கள் யார்? சோசியல் மீடியால இன்னைக்கு சாதாரண எல்லாருக்கும், வயது வந்தவர்கள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல மெம்பர் ஆகிப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இப்படி எத்தனையோ சோசியல் மீடியாக்கள்ல எங்களுடைய பெண்கள் நிறைய வளம்பாராங்க. எத்தனையோ தவறான தொடர்புகள், தவறான அந்த பேஜுகளை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு நாங்கள் சமூகத்துல பார்க்கிறோம். அப்படிங்கிற ஈமாண்ட நிலைமை என்ன? அப்ப தனிமையிலே நாங்கள் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற மனோநிலை எங்களுக்கு அவசியம் இல்லை. இதாலதான் நிறைய பிரச்சனை. அங்க சீரியலை பார்க்கிறது, படத்தை பார்க்கிறது, அங்குள்ள அந்த காட்சிகளை பார்க்கிறது, அது போல
ஆக்டிங் பண்றது. இன்னைக்கு நிறைய இடங்களில் சீரியலை பார்த்தே சீரழிஞ்சு வச்சுக்கிறாங்க. சீரியல் என்பதே மிகப்பெரிய சீரழிவுக்கு காரணமாக மாறி நிறைய குடும்பங்கள் போனை பார்த்து 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 தனிமையில். இன்னைக்கு எல்லா ரோட்லயும் மாஷால்லா ஒரு காலத்தை செல்வாங்க குர்ஆன் ஓதிட்டு இருந்தான், மாறி பிறகு குர்ஆன் ஓதுறோம். இப்ப என்ன சொல்லலைன்னா எங்கட வீட்டுல மாஷால்லான்னு எல்லாரும் 8 மணியோட எல்லாம் தூங்க போயாச்சு. சரி, தூக்கம் எத்தனை மணிக்கு வாரது? 12 1 மணிக்கு தான். ஏன்? வீட்டுல நிறைய சரியான அமைதி. வீட்டுல சரியான அமைதி. என்ன அமைதி? என்ன? எல்லாரோட கையிலும் ஈக்குது, உலகமே ஈக்குது. உமா ஒரு கையில ஒரு போன், வாப்பா ஒரு கையில போன், எல்லாரோட கையில ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் போன், புள்ள ஒரு கையில போன். சின்ன புள்ள பிறந்து வளர்ந்து வர புள்ள அது கட்டுதுன்னொடனே அதுல கையில ஒரு போனை கொடுத்தாச்சு. ஏதாவது ஒரு சோங்க போட்டு கொடுத்தாச்சு, ஏதோ ஒரு கதையை போட்டு கொடுத்தாச்சு. அந்த புள்ள அதை பார்த்து கொண்டு இருக்குது. இப்படி எல்லாருமே ஒரு வகையாக இந்த மீடியாக்களுக்குள்ளே அடங்கி போன ஒரு சமூகமாக இன்னைக்கு மாறிட்டாங்க. இதனால பெரிய பெரிய சீரழிவுகள். இதனால சமூகத்துக்குள்ளே தவறான தொடர்பாடல்கள் உட்பட அதே நேரத்தில் தவறான அந்த பிரச்சனைகளுக்கும் அது ஒரு வழியாக மாறுகிறது. அதை பார்த்து பார்த்து நிறைய பேர் கெட்டு போறாங்க. கனிமான சகோதர சகோதரிகளே, நலவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நல்ல விஷயத்தை ஒரு கத்தியை போன்றதுதான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இதை தந்திரிப்ப ஒரு கத்தியை போல. இதை கொலையாளிட கையில கொடுத்தான், அவன் எப்படி நடப்பான்னு தெரியும். அதே நேரத்தில் காய்கறிகளை வெட்டுறவன்ட்ட கொடுத்தான் எப்படி இருக்கும்னு தெரியும். அது யார் எந்த விதத்தில் பயன்படுத்துறாரோ அந்த விதத்தில் தான் அதுல பிரயோஜனம் இருக்கு. அப்ப அதனால உண்மையில இன்றைய சமகாலத்தில் அங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டியது நல்ல வழிகளை காட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பெண்கள் இதுல மிக நிதானப்பட வேண்டும். நாங்கள் இவ்வாறான இந்த நவீன போக்கான இந்த தவறான போக்குகள்ல இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு என்ன வழிகள் இருக்கு, அந்த சமுதாயத்தை எப்படி நாங்கள் நல்ல முறை கொண்டு வரலாம், இவர்களை வழிப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பாரிய ஒரு பொறுப்பு தான் நாங்கள் உம்மத்து தாவா பிரச்சார பணி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். இப்ப நம்ம தீனுக்காக அல்லாஹ் எங்களை உலகத்துல படைச்சு அனுப்பல். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊன் என்ற ஐயத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப நம்ம நினைக்க கூடாது நம்மட பொறுப்பு என்ன, மாப்பிள்ளையை பார்க்கறது, புள்ளையை பார்த்து கொள்றது, வீட்டு நல்லா சமைச்சு போடுறது, உடுப்ப கழுவி போடுறது, என்ற பொறுப்பு முடிஞ்சு. உமா வாப்பா இருந்தா அவங்கள கவனிச்சு கொள்றது, இதல்ல பொறுப்பு. அல்லாஹ் எங்களுக்கு மீது சுமத்தாட்டின பாரி ஒரு பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் ஏன் அதை படைச்சான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அப்படி அல்லாஹ் சொல்றான். வெறுமனே ஆண்களை மட்டும் சொல்லல, மூமினான ஆண்களும் பெண்களும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவுலியாக்கள். அவுலியா என்றால் உற்ற நண்பர்கள், உதவியாளர்கள் என்ற கருத்து. எதுல உதவியாளர்கள்? நன்மையை ஏவுவதிலும் தீயதை தடுப்பதிலும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க நல்லதை ஏவோம், தீயதை தடுக்கிற பணி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எங்களோட டியூட்டியை செய்யறோமா? அல்லாஹ் எங்களுக்கு ஒரு டியூட்டியை தந்திருக்கிறான். அந்த டியூட்டியை நம்ம சரியா செய்யறோமா? தவற கண்டா திருத்தோம், பாவமான காரியத்தை கண்டா நம்ம தடுக்கோம். அது நம்முடைய தாய் செஞ்சாலும் சரி, தகப்பன் செய்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் செய்தாலும் சரி, சகோதர சகோதரி யாரு செஞ்சாலும் தவறுன்னா தவறுன்னு சுட்டி காட்டும், பிள்ளைன்னு சுட்டி காட்டும். நன்மையான விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் ஏவுவோம். அப்ப இது எங்கள் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு பணி. அப்ப இந்த பணியை நம்ம மறந்துட்டோம். எங்கள் மீது உள்ள பணி என்ன என்பதை நம்ம மறந்துட்டோம். இப்ப நாங்க வேறொரு பணியை நோக்கி போறோம். இன்னைக்கு நாங்க நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். என்ற குழந்தை ஒரு காலத்துல நல்ல ஒரு டாக்டரா வரணும், என்ஜினியரா வரணும், அல்லது ஒரு அக்கௌண்டனா வரணும், அல்லது சமூகத்திலே ஏதோ நல்லொழுக்க ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ அல்லது ஒரு குறைந்த அளவு டீச்சராகவோ அல்லது சமூகத்துக்கு நலவு செய்யக்கூடிய ஒருத்தராகவோ அல்லது ஒரு பிசினஸ் மேன், இப்படி நிறைய கனவு காண்றோம். ஆனால் உண்மையிலே அதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். 24 மணி நேரம் அந்த குழந்தைக்கு பின்னாலே அந்த குழந்தை எதை கொடுக்கலாம், எந்த அறிவை கொடுக்கலாம், எந்த டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பினால் இந்த பிள்ளை சரியான முறை கொண்டு வரலாம் என்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரையும் எழுப்பி நிப்பாட்டி கொண்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பான்.
அந்த நேரத்தில் நாம் சொல்லுகிற பதில் என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் யோசித்தால், சகோதர சகோதரிகளே, நாங்க இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பணியை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா, உண்மையிலே நாங்கள் அந்த பணியை முழுமைப்படுத்தி விட்டோமா என்ற ஒரு கேள்வியும் கவலையும் வரும். இன்னைக்கு எங்களுக்கு 40, 50, 60, 30, 25 இப்படி வயசுடையவர்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். இவ்வளவு காலம் என்ற வாழ்க்கையில் நான் எதற்காக கழிச்சிருக்கணும், கொஞ்சம் பேக் பின்னால போயிட்டு பாருங்க. உங்களோட லைஃப்ல கொஞ்சம் பேக் போயிட்டு பாருங்க. உங்களுக்கு சரியான அறிவு கிடைச்ச காலத்துல இருந்து, ஒரு 15 வயசுல இருந்து நீங்க இன்று வரைக்கும் என்ன மார்க்கத்துக்கு நம்ம தீனுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களால் முடிந்த பணிகள் என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு நலவை மக்களுக்கு சொல்வதற்காக, ஒரு பாவத்தை தடுப்பதற்காக அதற்கான என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம். அப்ப நம்ம யோசிக்க வேண்டும், என்னுடைய பணி வேற, இந்த பிள்ளையை வளர்த்தெடுத்தோம் என்றது அது எங்கள் மீது சுமத்தாட்டப்பட்ட பணி. ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்து அழகான முறையில அதற்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் என்பது நம்மளோட கவலை, அதை நம்ம செஞ்சோம், அது கடமையும் கூட. ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வரலாற்றிலே சுமையா ரலியல்லாஹு யாசர்கள் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி படிக்கிறோம். பெண்கள் இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறாங்க, தீனுக்காக கொடுத்தாங்க, உடம்புகள் சல்லடைகளாக்கப்பட்டது. அந்த அளவுக்கெல்லாம் மார்க்கத்துக்கு செஞ்ச அந்த உணர்வுகளை வச்சு பார்க்கணும். நாங்க அப்படி ஒரு தியாகம் செஞ்சது தேவையில்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை படிப்பதும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் 4 பேர்ட்ட நல்ல விஷயத்தை சொல்லி, வாங்கப்பா இதை படிப்போம், குர்ஆனை படிப்போம், ஹதீஸை படிப்போம், பள்ளியில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது நாங்க இதை உருவாக்குவோம் என்ற முயற்சி எந்த அளவுக்கு இருந்தது? பள்ளிக்கிற ஆம்பளை சில நேரங்களில் யோசிச்சு ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க. ஆனா நம்முடைய வீட்டுல ஒரு சூழலை உருவாக்குவோம், நம்முடைய வீடுகள்ல நல்ல முறையில பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது படிச்சு கொடுக்க வேண்டும். குர்ஆனை படிக்கக்கூடிய, ஹதீஸை படிக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்கு மார்க்கத்துடைய அறிவை கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளை எந்த அளவுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வீடுகள்ல ஹதீஸ் கிதாபுகள் இருக்குதா? எத்தனை வீடுகள்ல ஹதீஸ் நூட்கள் இருக்குது? எத்தனை வீடுகள்ல குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் இருக்குது? எத்தனை வீடுகள்ல நம்ம குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம்? எல்லாரும் இருந்து குடும்பமெல்லாம் இருப்பாட்டி குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு நைட்ல தூங்க முந்தி இருந்து நம்ம குர்ஆனை ஒரு பேஜை சரி வாசிப்போம். இப்படி ஒரு முயற்சி. புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்து, அல்லது குர்ஆனுடைய தப்சீர் இப்னு கதீர் எல்லாம் தமிழ்ல வந்து இருக்குது. அப்ப அதில் எடுத்து கொஞ்சம் வாசிப்போம் என்பதற்கு அதற்கு நம்ம கொடுத்த முக்கியத்துவம். நீ எத்தனையோ ரூபாக்களை என்னென்னத்துக்கெல்லாம் செலவழிச்சிட்டீங்க. இன்னைக்கு எத்தனையோ ரூபாக்களை அநியாயமாக இன்னைக்கு ஃபேஷியலுக்கும் எங்கட ஃபேஸ அப்படியே அந்த அழகாக வச்சிக்கிறதுக்காக அந்த பியூட்டி பார்லருக்கு செலவழிக்கக்கூடிய நிறைய சல்லிகளை நாங்கள் பார்க்கிறோம், அநியாயமான சல்லி. ஆனா நன்மைகளுக்காக நாம் எத்தனை பேர் இவைகளை கொடுத்து வாங்கி படிச்சவர்கள், இதற்காக 4 பேருக்கு பணத்தை கொடுத்து வாங்கப்பா மார்க்கத்தை படிப்போம் அப்படி என்று அதற்கான ஏற்பாடு செஞ்சவர்கள். இதை நம்ம யோசிப்போம். ஏன்னா மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் நிக்கிற போது, யா அல்லாஹ் உன்னோட மார்க்கத்துக்கு நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்ற அளவுக்காவது இருக்கும். நாளை மறுமையில எல்லாரும் ஓடிக்கொண்டு வருவாங்க. நூஹ் நபிகிட்ட போவாங்க, ஆதம் நபிகிட்ட போவாங்க, ஒவ்வொருத்தரும் நபிமார்கள் எல்லாரும் யா அல்லாஹ் சல்லிம் சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் எங்களை காப்பாட்டு நிற்பாங்க. நபிமார் சூரத்து நன்மார் சொல்லப்பாங்க நபிமார். அப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் மக்கள் கேட்பாங்க, ஆதமே அல்லாஹ்ல எங்களுக்கு சிபா நீங்க தான், அவ்வளவு மனிதர்கள்ல எங்களுக்கு தந்த நீங்க தான். அவரே சொல்லுவாரு, நானே அல்லாஹ்ட்ட பாதம், ஏன்னா நான் சுவர்க்கத்தில் இருக்கிற அந்த மரத்தை நெருங்கிட்டேன், அந்த தவறை நினைச்சு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவர் செஞ்ச ஒரு தவறுக்கு நான் மறுமையில பயந்து கொண்டிருக்கிறேன். முஹம்மதுட்ட போங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபிகிட்ட போங்கன்னா எல்லாம் காட்டுவோம். எல்லா நபிமாரும் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறுகளை வச்சு கொண்டு மஹ்ஷர்ல அவ்வளவு கவலைப்படுவாங்க. இன்னைக்கு நாம எவ்வளவு தவறுகளை எவ்வளவு பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்பயாவது ஒரு கவலை வந்திருக்குமா? ஒரு படத்தை பார்க்கிற நேரம், ஒரு சீரியலை பார்க்கிற நேரம், ஒரு சாங்க கேட்கிற நேரம். இன்னைக்கு ஒரு ட்ரிப் என்றால் இன்னைக்கு நாங்க சாங் இல்லாத ட்ரிப்பே கிடையாது. இந்த எல்லா இடத்திலும் பாருங்க, பெண்கள் தனியாக ட்ரிப் போறாங்க, பெண்கள் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி பஸ் பிடிச்சு கொண்டு ஹம்மாந்தோட்ட இந்த நுவரெலியன்னு அவங்க போக ரெடி ஆயிட்டாங்க. ஒரு மஹரம் தொடர்பு இல்லை. இன்னைக்கு கொழம்புக்கு போறாங்க, நிறைய மஹரம் இல்லை, சட்டம் தெரியாது, ஆனா தெரிஞ்சிருந்தும் அலட்சியம்.
ஒரு ஆண் துணை இல்லாமல் தனியாக பயணிக்கக்கூடிய நிறைய நீண்ட பயணங்களை இன்னைக்கு பெண்களிடத்தில் பார்க்கிறோம். இது இஸ்லாம் தடுத்த வழிமுறைகள், பாவமான வழிமுறைகள் இன்னைக்கு நாங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது நிச்சயமாக ஒரு மோமினான ஒரு பெண்ணாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு பெண்மணியாக இருந்தால், ஒரு சாலிஹான ஒரு பெண்மணியாக இருந்தால் அவர்கள் இதை யோசிப்பார்கள், இது பற்றி கவலைப்படுவார்கள். என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், இடத்தில் நான் மாற்றத்தை உணர வேண்டும், நான் இவ்வளவு காலம் செஞ்சது பிழை என்று நாம் உணர்றோம். ஏனால் ஒவ்வொருத்தரும் தான் தான் செஞ்ச தவறு என்பது நம்ம வெளி சொல்ல முடியாது. நான் செஞ்ச தவறை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்க என்னட்ட சொல்ல போறதும் இல்லை. ஏன்? நீங்களோ நானோ அல்லாஹ் கிடையாது, என்னுடைய படைத்த ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு தெரியும் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம், செய்தோம் என்று. அப்ப அந்த ரப்பு சொல்லுகிறான், நீ மலை, அதாவது வானம் நிரம்ப பூமி நிரம்ப நீ தவறுகளை பாவங்களை செஞ்சு விட்டு யா அல்லாஹ் என்று நீ இடத்துல கையேந்தி இதற்கு பிறகு இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதிமானம் நீங்கள் கொடுத்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பேனுங்கிறான். இப்ப நாம ரெடியாகும். அல்லாஹ் எங்கிட்ட எதிர்பார்க்கிற அதை மட்டும்தான், வேற ஒன்றும் தேவையில்லை. நான் திருந்திட்டேன் யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நான் அடிபணிகிறேன், நான் ஒரு அப்துன் அமத்துன், நான் ஒரு அடிமை என்பதை நாங்க எப்ப அதை சரியான முறையிலே உணர்த்துறோமோ, அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை சரியாக வழிபடுறோமோ, அல்லாஹ் மன்னிக்க ரெடி ஆகும். வரலாற்றில் எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? எவ்வளவு பெரிய படும்பாவம், அதை கொடும்பாவங்களை செஞ்ச மனிதர்களை அல்லாஹ் மன்னிச்சான். 99 கொலை செய்து 100வது கொலை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிச்சான். அப்படிதான். எவ்வளவு அரகமுறாகி. இன்னைக்கு நம்ம மன்னிப்பானா நம்மள? நம்ம மனுஷன் நம்மளுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கே பல வருடங்களாக பகையோட வாழ்ற மனுஷன். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? 100 கொலை செஞ்ச வரையும் அல்லாஹ் மன்னிச்சான். விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால், அந்த மிருகத்துக்கு இரக்கம் காட்டின காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். அதே நேரத்தில் ஒரு உயிரை கொண்ட ஒரு பூனையை அதை கட்டி போட்டு உணவு கொடுக்காமல் வாழ்ந்த, அதாவது வளர்த்த காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான். அப்ப எங்க இஸ்லாம் இருக்குது? இஸ்லாத்துல அந்த அருள் என்பது வேற எந்த மார்க்கத்திலும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்க மிகப்பெரிய அருள். அல்லாஹ்க்கு நாங்க ஷுக்ர் செய்யணும். இஸ்லாத்தை என்னுடைய ஒரு கொள்கையாக அல்லாஹ் எனக்கு தந்து, என் உம்மா வாப்பா இஸ்லாத்தில் இருந்ததுனால நான் இன்னைக்கு முஸ்லிம். அப்படித்தான். என் உம்மா வாப்பா இஸ்லாத்தில் ஏன்னா என் நிலைமை எப்படி இருக்குமோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்க்கு நாங்க ஷுக்ர் செய்வோம். நாங்கள் ஒரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய வயிற்றில் எல்லாம் எங்களை பிறக்க வச்சிருக்கிறானே, அதற்கு அல்லாஹ்க்கு நாம நிறைய நன்றி சொல்லுவோம். அதற்கு அழுது அழுது அல்லாஹ்ட்ட கையேறு. எத்தனை பேர் அழுதிருப்பான் அதற்காக, அதை நினைச்சு இந்த அருளுக்காக நீ மட்டும். ஆக சகோதரிகளே, இதுதான் உணர்வு ரீதியாக வருவான். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்தளவில் உணர்வு அடையணும். ஒரு கட்டம் வர்ற நேரத்தில் அவன் அதை உணர்வோம். நாம் இவ்வளவு காலம் செஞ்ச தவறு, இதுக்கு பிறகு நான் நல்லவனாக மாற வேண்டும், திருந்த வேண்டும், என்னிடத்தில் மாற்றம் வர வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான். ஆகவே உலகத்தில் நாங்கள் வாழ்ற எங்கள் ஆசா பாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்து பாருங்க, அதுக்குத்தான் வெற்றி. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு ஹிஜாபுகளை போட்டு இந்த மாதிரி மறைச்சு கொண்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? என்ன யாக்கா? பசந்துக்காக வேண்டியா, அல்லது எங்களோட ஒரு நேஷனாலிட்டி, எங்களோட ஒரு ஆடை, எங்களோட ஒரு எங்களுடைய ட்ரெஸ் கோட் அப்படின்ட்டு நாங்க இருக்கிறோம்? இல்ல, அல்லாஹ் சென்னான், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டின வழிமுறை என்பதனாலதான் போட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆசை இல்லையா? கட்ட கவுன் அடிச்சுட்டு 2 பீஸோட போறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அது இன்னைக்கு கல்ச்சராக மாறி இருக்குது. இன்னைக்கு பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் திறந்து போட்டு ரோட்ல போறாங்க. அது ஒரு கல்ச்சர். அந்நிய மதத்தவங்க அது ஒரு கல்ச்சரா பாக்குறாங்க. அதை நம்ம கேவலமா பாக்குறது அவங்களுக்கு கேவலம். நம்மளை கேவலமா நினைப்பாங்க. இவருக்கு மாடர்ன் தெரியாது, இவர் மாடர்ன் கல்ச்சர் இவருக்கு தெரியாது நம்மளை பார்ப்பாங்க. மேலத்தைய நாடுகளை போனா உங்களுக்கு தெரியும். அப்ப சில அவங்களோட அது ஒரு அந்த ஆடை குறையோட போறது என்பது அவங்க ஒரு ஃபேஷனாக நினைக்கிறாங்க. அப்ப இது உண்மையிலே சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஒரு சூழல் இருக்கத்தக்க நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து இப்படி ஒன்று இருக்கிறோம் என்றால் எங்களோட மார்க்கம் தான் எங்களை கட்டுப்படுத்தும். இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை தான் எங்களை இந்த அளவு கட்டுப்படுத்திங்க. இப்ப நாங்க மதுபானம் குடிக்க, பியர் குடிக்கிறதுக்கு நாங்க விரும்ப மாட்டோம். ஏன்? ஹராம். ஆனா ஒரு சமூகம் அதை குடிக்குது. வட்டி ஹராம், வட்டி எடுக்க மாட்டோம் ஹராம், பண்டி இறைச்சி சாப்பிட மாட்டோம் ஹராம். அப்ப இஸ்லாம் சில ஹராம் என்ற சில பகுதிகளை சொன்னதுனால நாங்க அதை தவிர்க்கிறோம். விருப்பம் சிலவர்களுக்கு இருக்கலாம், அதுல வெறுப்பு வெறுப்பு என்பது 2வது பகுதி.
சிலருக்கு அது வெறுப்பாகவும் இருக்கும், நஜீஸாகவும், சிலவங்களுக்கு அது விருப்பமாகவும் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்காண்டி அதை நம்ம விட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். விபச்சாரம் ஹராம், அது அல்லாஹ்வுக்காண்டி விட்டு இருக்கிறோம். விருப்பமாகவும் இருக்கலாம், அது வெறுப்பாகவும் இருக்கலாம், ஆனால் அதை அல்லாஹ்வுக்காண்டி விட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம பாவம் என்று வர்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முழுமையாக நம்மளை கட்டுப்படுத்துவோமாக இருந்தால் அந்த பெண்மணிகளுக்கு அங்க சுவர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த வரலாறுகள்ல 2 பெண்மணிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். யார் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும், இரண்டாவது யாரு? இரண்டாவது பெண்மணி யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணவன் இல்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்வதில் அவங்க ஒரு நல்ல ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்மணியாக, நல்லொழுக்க பெண்மணியாக இருந்தாங்க என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். ஆனா அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு அவரோட அந்த வயிற்றில கணவன் இல்லாமலே, ஆண் துணை இல்லாமலே அல்லாஹ் ஒரு குழந்தையை உருவாக்கினார். அது அற்புதம், மூஜிசா. அதே போல ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவி, எவ்வளவு பெரிய சீமாட்டி, எவ்வளவு பெரிய அரசி. அவர் எகிப்தினுடைய ஆட்சி அதிகாரம் ஃபிரௌன்ட கையில இருக்குது, முழு வேர்ல்டும் கையில. அவரோட மனைவி தான் ஆசியா. ஆனா அவருக்கு, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட், தன்னை கணவனுடைய அவ்வளவு சொத்து வளங்களுக்குள் அவ மாட்டிக்கொள்ள. அவ கேட்டதெல்லாம், எனக்கு சுவர்க்கத்தில் உன்னுடைய மாளிகை எனக்கு வேண்டும் யா அல்லாஹ், இது இந்த மாளிகை எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வோட மார்க்கத்தை அவ ஏற்றுக்கொண்டான். அதனால் நிறைய சோதனைக்கு உட்பட்ட, கணவனாலே அவ சோதனைக்கு உட்பட்டான். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உண்மையிலே சகோதரிகளே, நாங்க உலகத்துல வாழ்ற நேரத்துல எங்களோட கணவன் சில நேரம் மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கலாம். அவரை நாம் சொல்லி திருத்த வேண்டும், அவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த பொறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். நீங்க பொறுமையா நின்று அவரோட போராடுறீங்களே, அந்த பொறுமைக்கு எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார். உங்களோட கணவன்கிட்ட காண்றீங்க, ஹராமான வழிகாட்டல காண்றீங்க, அவர்கிட்ட வட்டியோட தொடர்பான பொருளாதார ஈட்டுற முறைமை இருக்கிறீங்க, அதை சொல்றீங்க, அல்லது அவர்கிட்ட குடிக்கிறாரு, அல்லது சிகரெட் பாவிக்கிறாரு, ஹராத்தை பத்தி அவருக்கு சொல்றீங்க, பொய் பேசுறாரு, ஏமாத்துறாரு, இப்படி நிறைய தவறான போக்குகளை காட்டுறீங்க, அட்வைஸ் பண்ணுங்க. அதை கண்டுகொண்டு அவர் செய்யற தவறுக்கு நீங்க துணை போகாதீங்க. உங்களோட பிள்ளைகள் செய்யற தவறுக்கு நீங்க துணை போகாதீங்க. உங்களோட சகோதர சகோதரி செய்யற தவறுக்கு நீங்க துணை போகாதீங்க. உங்களோட வாப்பா உம்மா செய்யற தவறுக்கும் நீங்க துணை போகாதீங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்தில் யார் கண்டாலும் நீங்க துணை போகாமல் அந்த இடத்தில் நீங்கள் மாற்றம் செய்து கொண்டு அட்வைஸ் பண்ணி கொண்டு அதில் வருகின்ற சோதனைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருந்தால், இப்படி அது போன்று அல்லாஹ் தஆலா நிச்சயமா எங்களுக்கும் தருவான். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். பெண்மணிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில, நீங்க இதுல தாய்மார்கள், சகோதர சகோதரி, எத்தனை பேர் ஒவ்வொரு வயதின் அடிப்படை நீங்க இருக்கிறீங்க. உண்மையில் எங்களுடைய காலம் மிக குறைவானது. இதற்கு பிறகு நம்ம வாழ போற காலம் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கிற காலங்களை சரியாக செட் பண்ணிட்டு அதை நாங்கள் எப்படி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்னிடத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு என்னை நான் கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு நேரம் தூங்க முந்தி கொஞ்ச நேரம் உங்களுடைய பெட்ல இருந்து கொண்டு யோசிங்க, இன்றைய நாளில் நான் செய்த தவறு என்ன, என்னிடத்தில் என்ன பிழை இருக்குது, என்ன குறைபாடு இருக்குது, அமல்கள் என்ன குறைபாடு, மற்றவர்களுக்கு செய்கிற விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய குடும்ப அங்கத்தோரோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று ஒவ்வொன்றாக யோசிச்சு ஒரு மாற்றத்தை உணரணும். எத்தனையோ ரமலானில் நாங்கள் மாறினோம், ஆனா ரமலான் முடிஞ்சோன்னா பழையபடி போட்டு மாறுகிறோம். அப்படி அல்ல, அது ஒரு உறுதியான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நாங்க ஒவ்வொரு இந்த பயான் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்கிற நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு மஷூரா செய்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு டீம் உருவாக்கி கொள்ளுங்க. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ரீதியில் எங்களுடைய அல்ல செல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படியாவது அவங்களுக்கு பேசி அவங்க நலவுகளை சொல்றது, அவங்களோட இன்ப துன்பங்கள்ல கலந்து கொள்றது, அவர்களுக்கு ஏதாவது எங்களால் முடியுமான உதவிகளை செய்யறது, அவர்களை நல்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி இருக்கிறது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை செய்து கொண்டு உங்களோட பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களாக இருந்தால் எங்களுடைய இறுதி மௌத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு அது பயன்படும். அந்த முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் சாலிகான பெண்களாக வாழ்ந்து மடிந்து, அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.